Hello மக்களே, வெல்கம் டு Prema's Culinary. இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து அரைச்சி பண்ண போறோம். சோ ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும் இந்த பிரியாணி. வாங்க குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி பண்றதுக்கு என்னென்ன பொருள் அரைக்கணும் அப்படிங்கறது காட்றேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரியாணி மசாலாக்கான இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதை கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்து கரெக்டாக அரைச்சி வச்சுட்டு இந்த பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க நான் என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். பிரியாணி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 6-7 பச்சை மிளகா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரியாணியில் வந்து நம்ம சில்லி பவுடரோ இல்லை நம்ம வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்பைசினா உங்களுக்கு வந்து இந்த சில்லிலேருந்து தான். அதனால் இந்த சில்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கேன், மிளகு. அதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல். அதுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு இஞ்சி வந்து நான் இந்த மாதிரி பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 2 இன்ச் பட்டை, அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு, இதை வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சீரக சம்பா ரைஸ் இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்குவோம். இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்க்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசாலாலாம் நம்ம அரைச்சிட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக வந்து மசாலா சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 1 இன்ச் பட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், இது மட்டும் போதும். ஸோ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ஆயிடுச்சு வெங்காயம். ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதங்கணும். இதில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போகணும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நல்ல மசாலா வந்து நல்லா வதங்கணும். மசாலா வதங்காமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா வந்து அதோட ரா ஸ்மெல் இருக்கும், அப்படியே பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நல்ல மசாலா வதங்கணும். அதே மாதிரி அந்த மசாலாவில் வந்து அந்த ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்ல மசாலாவை நம்ம வதக்கணும். நல்லா இது வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும் இந்த மசாலா பிரிஞ்சு வர்றதுக்கு. ஸோ நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து இந்த தயிர் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/4 கப்பு போல் தயிர் சேர்க்குறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், மசாலாலேருந்து இந்த மாதிரி ஆயில் வந்து வெளியில் வரணும். இந்த மாதிரி வந்துருக்கணும் ஆயிலு. இந்த மாதிரி ஆயில் வெளியில் வந்தால் தான் இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ஒரு ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆயிலெலாம் வெளியில் வந்து ஸோ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-15 மஷ்ரூம் போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துடுறேன். மஷ்ரூம் சேர்த்துட்டு ரொம்ப குக் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு பெரட்டி விட்டால் போதும். ஸோ 2 கப்பு ரைஸ் நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ இந்த 2 கப் ரைஸை வந்து நான் இதில் சேர்க்குறேன். ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ரைஸை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மஷ்ரூம் அந்த ரைஸ் எல்லாமே நல்லா மசாலாவில் போட்டாகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் வந்து 2 கப்பு ரைஸ் எடுத்துருந்ததுனால 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். பட் வந்து நம்ம 1/4 கப்பு தயிர் சேர்த்துருந்ததுனால அதில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு 3/4 கப்பு வந்து தண்ணி நான் சேர்க்குறேன். ஸோ நம்ம இதை மூடி போட்டு குக் பண்ணுவோம். 2 மினிட்ஸ், எவ்ரி 2 மினிட்ஸ் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் பிரியாணியை. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் நல்லா வெந்துருச்சு. ரைஸ் வந்து டோட்டலாக குக் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 10 மினிட்ஸில் ரைஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை, எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் ரைஸு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ரைஸு. வந்து கடைசியாக வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துடலாம். கீ வந்து உங்களோட விருப்பம் தான், நீங்கள் வந்து கூட சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துடுறேன். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவி நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான், வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து வேறு எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து நம்ம அந்த மசாலா அரைச்சிருக்கோம். அந்த மசாலா வந்து நல்லா வந்து குக் ஆகணும். நான் உங்களுக்கு ஸ்டேஜஸ் காமிச்சேன் இல்லையா, ஸோ அது மாதிரி நல்ல மசாலா வந்து குக் ஆகிட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வரணும். ஸோ அதுதான் வந்து அந்த பிரியாணியோட இது. ஸோ அது மட்டும் நம்ம நல்லா கரெக்டாக அந்த எண்ணெய் வர வரைக்கும் நல்லா பண்ணிட்டோம்னா அந்த ராஸ்மெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட இந்த மசாலா நம்ம அரைச்சி விட்ட டேஸ்ட் இருக்கவே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி. இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம நிறையா வந்து பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கல, டக்குன்னு எல்லாமே வந்து அரைச்சி நம்ம சேர்த்துட்டோம். ரொம்ப குவிக்காக முடிஞ்சிருச்சு. ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம்.
ஸோ இந்த பிரியாணிக்கு பேர் பண்ணுற மாதிரி நான் ஒரு தால்ச்சா ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த தால்ச்சா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிரியாணிக்கு காம்பினேஷன் இந்த தால்ச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Prema Arvindhan. Bye.